விவசாயத்திற்காக ஒரு பல்கலைக்கழகம் மதுரையில் தோன்றுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. அவை எந்த அளவு நடைமுறையில் இருக்கிறது என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. இப்போது வேளாண்மையை எடுத்துக்கொண்டீர்களேயானால் கர்நாடகாவை பொறுத்தவரை 9 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதை இணைத்து ஒரு கவுன்சில் மாதிரி ஒன்று தனியாக பண்ணி ஹையர் எஜுகேஷன் அக்ரிகல்ச்சரல் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் ஒன்றிணைத்து அது வளர்ச்சிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா 2 அரசு 40 வருஷத்துக்கு மேலே 2 கட்சிகள் வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியலை தவிர்த்துட்டு பார்த்திங்கனாக்க முதல்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு பண்ணது வந்து 1971 நம்ம 17வது பல்கலைக்கழகமாக தான் நம்ம பண்ணோம். தமிழ்நாட்டுக்கு வந்திங்கன்னா தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அனௌன்ஸும் பண்ணாங்க. ஆனால் அவங்களால வந்து இதுவரையிலும் நிர்ணயிக்க முடியலை. இப்போ கல்லூரிகள்னு பார்த்திங்கனாக்க ரொம்ப நாள் கழித்து 2 கல்லூரிகள் தான் இருந்தது. மதுரையில் வந்து கக்கன் பீரியடில் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது காங்கிரஸ் காலத்தில் ஆரம்பித்தது. அதுக்கு முன்னால் பிரிட்டிஷர்ஸ் ஆரம்பித்தது தான் வந்து உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வந்து 1923 கொண்டு வந்து இங்கே ஆரம்பித்தாங்க. டிப்ளமா ஆரம்பித்து 40களிலேருந்து உங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு, மூதறிவியல், முனைவர் பட்டம் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வந்து மதுரை ஒன்று தான் பண்ணாங்க. அடுத்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து உங்களுக்கு கிள்ளிகுளம்ங்கிற ஒரு இடம் திருநெல்வேலிக்கு அனௌன்ஸ் பண்ணது. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல்ல பண்ணாங்க. 7 வருஷம் கழித்து தான் அது மொபிலைஸ் ஆகி போய் கிள்ளிகுளத்தில் உட்காந்துது. அது இப்போ வந்து உங்களுக்கு சிதம்பரனார் டிஸ்ட்ரிக்ட்டு இதில் வந்துடுது, உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க திருச்சி, லால்குடி, பெரியகுளம் இந்த மாதிரி நம்ம பரவலாக ஆரம்பித்தோம். இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்திங்கனாக்கா மொத்தம் 17 கல்லூரிகள், பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளே 17 கல்லூரிகள் இருக்குது. அதில் 7 கல்லூரிகள் கோயம்புத்தூரில் இருக்குது. மீது 10 கல்லூரிகள் தான் வெளியில் இருக்குது. அது போக 29 வந்து தனியார் வேளாண் கல்லூரிகள் இருக்குது. அந்த மாதிரி விரிவாக அடைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்னாக்கா நம்ம வந்து கல்வியை மட்டும் தரம் பார்த்துக்கிறோம். பல்கலைக்கழகத்திலேருந்து நமக்கு நிதி செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அவங்களில் வந்து இப்போ 11 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிற போது நமக்கு வந்து 29 + 17 இருக்கிற நிலையில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் மட்டும் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி ஆகாது. அதனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி வரவேற்கிறேன். எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தை வந்து ஹரிசாண்டலாக எக்ஸ்பாண்ட் பண்ணுறதை விட வெர்டிக்கல் எதுக்கு கொண்டு வரணும். ஏன்னா வேளாண்மை வந்து இடம் சார்ந்த ஒரு படிப்பு. அந்த இடம் சார்ந்த படிப்புக்கு வரும்போது இடம் சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள், புத்தாக்க படைப்புகள் படைக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி செஞ்சால் தான் அது வந்து வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உள்ள விவசாயிகள் வந்து புதிய தொழில்நுட்பங்களை உடனே பார்த்து செயல்படுத்துறதுக்கு வழிவகுக்கக்கூடியது. அந்த வகையில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ தென் மாவட்டங்களில் வந்து கல்லூரிகள் குறைச்சலாக தான் இருக்குது. ஈவன் தனியார் கல்லூரிகள் கூட குறைச்சலாக தான் இருக்குது. இப்போ திருச்சி எடுத்துட்டிங்கன்னா 4 கல்லூரிகள் இருக்குது. புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கல்லூரி இருக்குது. நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், இங்கே ராமநாதபுரத்தில் ஒரு தனியார் கல்லூரி இருக்குது. இப்போ அங்கெல்லாம் வந்து அந்த கல்லூரிகளை வந்து உயர்த்தி அவங்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து நீதிமன்றங்களுடைய கட்டளையினால் வேலிக்கருவையை எடுத்துகிட்டு விவசாயத்துக்கு கொண்டு வாங்கன்னு இது ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அன்பாக கேட்குறீங்க மதுரையில் பல்கலைக்கழகம் உருவாக்கலாம்ன்ட்டு. 10 வருஷமாக நீங்கள் புதிய ஆசிரியர்களை தேர்வு செய்யலை. அதனால் உதவி பேராசிரியர்ன்ற ஒரு பதவியே இன்னும் 1 வருஷத்தில் இருக்காது. இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லோரும் பேராசிரியர்களாக இருப்பாங்க, இணை பேராசிரியர்களாக இருப்பாங்களே ஒழிய உதவி பேராசிரியர்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பல்கலைக்கழகத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கல்லூரிகளில் மாணாக்கர்களை கூட்டுவீங்க, ஆசிரியர்களை போட்டிங்கன்னா தான் அது வளர்ச்சி அடையும். அது போக நீங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே உயர் ஆராய்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து அதிகமான ஆராய்ச்சியர்களை அங்கே போட்டு இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 250லேருந்து 300 மாணவர்கள் முனைவர் பட்டத்துக்கு வர்றாங்க. மதுரையிலலாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 20-25 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க.
இப்போ அங்கே வந்து 100 பேர் ஆக்குங்க, அதுக்குள்ளே ஆசிரியர்களை நீங்கள் வைங்க, ஆராய்ச்சி திட்டத்துக்கான உபகரணங்களை கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டுபிடிப்புகள் நிறையா இருக்கும், அதனுடைய பயனும் எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ என்ன பண்ணாங்க, நான் முதல்ல சொன்னேன், ஐஏஹெச்ஆரில் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க, லக்னோவில் ஆரம்பித்தாங்க, ஐஏஆர்எல் டெல்லியிலையும் ஆரம்பித்தாங்க. யூஜிசி என்ன சொல்லிருச்சு, நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே அக்ரிகல்ச்சர் கவுன்சிலும் சேர்ந்து சொல்லிருச்சு. அவங்க தான் முதல்ல பண்ண சொன்னாங்க, இப்போ மூடிட்டாங்க. இப்போ 5 வருஷமாக இருக்கிற அந்த பையனுடைய நிலைமையை யோசிப்பார். அவன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இல்லையா, அவங்க தான் நாளைய நாட்டினுடைய நிர்மாணிக்கக்கூடிய தூண்கள். அவங்களுடைய நிலைமை எப்படி ஆகும்? அந்த மாதிரி ஒரு நிலையை அவங்க பண்ணிடக்கூடாது. செய்கிற போது வரவேற்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆசிரியர்களை போடுங்க, ஆராய்ச்சியாளர்களுக்கு வளம் கொடுங்க, லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை பண்ணி நாங்கள் விவசாயிகளோடு சேர்ந்து உற்பத்தியையும் பெருக்குவோம், வளத்தை கூட்டுவோம், நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் வழி பண்ணுவோம். கோயம்புத்தூர்லேயே வந்து நமக்கு 1630 ஏக்கர் இருக்குது, வெட்லேண்ட்லேருந்து தனியாக இருக்குது. ஒன்றுக்கும் வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி இடம் சார்ந்த கல்வி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, பண்ணோம். ஆனால் இப்போ மதுரையில் போய் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இனிமேல் விரிவாக்கத்துக்கு கட்டடங்கள் கட்டுறதுக்கு வழி கிடையாது. மலை பாங்கான இடத்துலலாம் கட்டடம் கட்டிட்டோம். நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி திடல்கள் தான், இப்போ வயல்கள் தான் இருக்குது. இப்போது அங்கே ஒன்று தோட்டக்கலைக்கு வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து மனையியல் கல்லூரி ஒன்று இருக்குது, அந்த கல்லூரியும் வந்து அதிகமாக விரிவாகலை. இன்னும் இன்றைய தேதி வரலையும் அங்கே உள்ள அந்த முதன்மையருக்கு வீடே கட்டி கொடுக்க முடியலை, அதற்கான இடம் இல்லைங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸர் குவார்ட்டர்ஸில் தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்காங்க. அதனால் அந்த இடத்த வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை அங்கே வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நாம் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் பார்த்திங்கனாக்கா எம்ஜிஆர் ஆர்ச்சர்ட்னு ஒன்று இருக்குது, அது 2000 ஏக்கர். அதாவது மகாத்மா காந்தி ரூரல் ஆர்ச்சர்ட். நான் எம்ஜிஆர்னு ஒன்று வேறு மாதிரி எடுத்துக்கிறேன், மகாத்மா காந்தி ரூரல் ஆர்ச்சர்ட். ஹரிபாஸ்கர் சார் ஒருத்தர் ஐஏஎஸ் இருந்தார் இல்லையா, அவரே நேரடி பார்வையில் இருந்து ரோடு போட்டு மாமரம் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குடுமியான்மலையில் வந்து அவர் அன்பில் தர்மலிங்கம் இருக்கும்போது நிறையா பண்ணாங்க. இப்போ அந்த 2 இடத்துலையும் நிலம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அங்கேயே வந்து நிறையா எவ்வளோ டெவலப் பண்ணாலும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அருப்புக்கோட்டையில் ஒரு சென்டர் இருக்குது, கோயில்பட்டி இருக்குது, கிள்ளிகுளத்தில் 2000 ஏக்கர் இருக்குது. இப்போ அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. அங்கே அந்த மாதிரி இருக்க இடத்துல நாம் வந்து உயர் ஆராய்ச்சிக்கு எல்லாத்தையும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி நாம் கொண்டு வரும்போது உலக அளவில் நமக்கு தேவையான இன்னும் 72 நாடுகளுக்கு வந்து விவசாய பட்டதாரிகள் தேவை. அவங்க எங்கெங்கேயோ போய் மோதிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து தேவையான அந்த நாடுகளில் உள்ள மொழியையும் சொல்லிக் கொடுத்து அந்த நாடுகளுக்கு தேவையான உத்திகளையும் கண்டுபிடிச்சி, இப்போ ஏன் நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம், ஏன் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறோம், ஏன் இங்கேருந்து ஜெர்மனிக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுட்டு வர்றதுக்காக நம்ம ஊரில் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் போகிறோம். அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம இனிமேல் வரக்கூடிய காலத்தில் 60லேருந்து 65% மக்கள் ஏஷியாவில் தான் இருக்க போகிறாங்க. நம்ம ஒரு காலத்தில் மலேசியாவிலேருந்து இங்கே வந்து படித்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்து படித்தாங்க, இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அந்த மாதிரி இப்போ இந்தோனேஷியா இருக்குது, வியட்நாம் இருக்குது, தாய்லாந்து இருக்குது, ஈவன் வந்து சைனாவுக்கே இப்போ கேட்குறாங்க, நம்ம மக்கள் வந்து மாணாக்கர்களை கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து அவங்களுக்கு தேவையானதையும் சேர்த்து நம்ம பிள்ளைங்களை இது பண்ணி, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம வேலை கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாருக்கும் நம்ம விரிவடையும் போது வேலை கொடுக்க முடியாது. பட் நம்மளால் என்ன செய்ய முடியும், இருக்கக்கூடிய அறிவுத்திறனை மேன்மைப்படுத்த முடியும். அதுக்கு தான் நம்ம வெர்டிக்கலாக போகணும்னு சொல்கிறேன். அறிவுத்திறனை மேம்படுத்தி ஆராய்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும். இப்போ உலகத்திலேயே முதன்மையாக இருக்கக்கூடியது வந்து வேங்கனிங்கன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் கல்வி ஆராய்ச்சி ரெண்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு கார்ப்பரேட்ஸ் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்றாங்க. இப்போ பேயர் இண்டியா, சாண்டாஸ் இண்டியா, இந்தோ அமெரிக்கன் சீடு, நம்ம ராசி சீட்ஸ் கூட அங்கேருந்து விதைகள் வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு அங்கேயே வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிறையா செலவு பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ்க்குள்ள ஃபெலோஷிப்பை கொடுத்துட்டாங்கன்னா அவனே அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக உட்காந்து செஞ்சுதான். இன்னொன்று என்னென்னா, அந்த பயிற்சியையும் அந்த அறிவையும் அவன் எடுத்துக்கிட்ட போது அந்த தனியார் நிறுவனத்தில் அவன் வந்து போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேளாண் கல்வின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 13 பிரிவுகள் இருந்தது. 13 பிரிவுகளை 9ஆக குறைச்சிட்டு
இப்போ திரும்ப வந்து 11 ஆக்கியிருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க நேச்சர் ஃபார்மிங்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை வந்து நேச்சர் ஃபார்மிங்னு சொல்லிட்டு ஒரு புதிய கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டைரி டெக்னாலஜி இருக்குது, ஃபுட் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் வந்து இது வனவிலங்குகள் பாதுகாப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து புதிய இது இருக்குது. நீங்கள் இருக்கிறத நம்ம ஆரம்பித்து நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காமல் புதிய திட்டங்கள், அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஆராய்ச்சியாளர்களையும் ஆசிரியர்களையும் புதுசாக தேர்ந்தெடுக்க சொல்கிறேன். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக முதல்ல எல்லாம் இன்டெகிரேட்டட் தான் இருந்தது. நீங்கள் ஃபிஷரிஸ் வந்து தூத்துக்குடி காலேஜ் வந்து டிஎன்ஏவில் தான் இருந்தது, வெட்டினரி காலேஜ் நம்ம கூட தான் இருந்தது. அது பிரித்து வைத்திருக்காங்க, வளர்ந்துருக்குது. ஆனால் இப்போ வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கேட்டீங்க கர்நாடகாவை பற்றி கேட்டீங்க. கர்நாடகாவில் முதல்ல அப்படி தான் தனித்தனியாக போனாங்க. அதாவது வந்து வெட்டினரி தனியாக போனாங்க, அக்ரிகல்ச்சர் தனியாக போனாங்க, ஹார்டிகல்ச்சர் தனியாக போனாங்க, ஃபிஷரிஸ் தனியாக போனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா புதுசாக ஃபார்ம் பண்ண 3 இதுவும் வந்து இன்டெகிரேட்டட் யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்க. எல்லாமே ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது மாதிரி. இது எதனால் அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு விவசாயி வந்து புதுசாக நெல்லை மட்டும் போட மாட்டான். அவன் கொஞ்சம் தோட்டக்கலை பயிர்கள், ஒரு பழமரம் வச்சுருப்பான், செடி வச்சுருப்பான், காய்கறி வச்சுருப்பான். அப்போ வந்து தோட்டக்கலை வந்துடும். அப்புறம் இது பண்ணை குட்டைகள்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தண்ணிக்காக வந்து குளங்கள், ஏரிகள் வச்சுருக்குறோம். அதில் மீன் வளர்ப்பாங்க. அதுக்கு தனியாக அவன் போக முடியாது. அப்புறம் வந்து பால் மாடு இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால டெய்ரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி இதெல்லாம் வர்றதுனால அந்தந்த ஏரியாவுக்கு தேவையானது மண் சார்ந்த உணவுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வந்து நம்ம வீட்டில் பிரசவம் நடந்ததுனாலே அந்த குழந்தைய இன்னொரு கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா அந்த மண்ணை எடுத்துகிட்டு சின்ன முடிச்சு போட்டு தொட்டியில் கொண்டே கட்டுவாங்க. அந்த மண் வாசனை, மண்ணினுடைய ஈர்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட சார் நம்ம உயிர் பிரிந்ததுக்கு பின்னால் ஏன் மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க? அந்த மண்ணிலேருந்து எடுத்ததை திரும்ப மண்ணிலே கொடுத்துடலான்ட்டு. அப்படி இல்லையா குயிக்காக பண்ணணுன்னா எரிச்சிடுறாங்க. அது அங்கேயே போய் கலந்துருது. அந்த மாதிரி இருக்கிற போது இடம் சார்ந்த தொழிலுக்கு நிச்சயமாக நம்ம முக்கியம் கொடுத்து செயல்படுகின்ற பொழுது எல்லாமே நல்லாயிருக்கும்.